என் அன்பு பிள்ளையே, வாழ்வில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எதுவும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். உன் நிலையை நான் உன் சாயப்பா அறிவேன் குழந்தையே. எதற்குமே அஞ்சாதே, துணிந்து நில், எல்லாம் சரியாகிவிடும். உன்னுடன் எப்போதும் உன் சாயப்பா நான் இருப்பேன். எப்போதும் கூறுவேன் அல்லவா, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகிப் போகும்படி செய்வதும் இல்லை என்று. எது எந்த அளவு உண்மை என்பதை நீ அறிந்து உணர்ந்திருப்பாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு துணையிருப்பேன். முடியும் என்ற அதிர்வை உன்னோடு மூச்சாக கொண்டு செல். உன்னால் எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையில் இருந்தும் சூறாவளியாய் மீண்டு வருவாய். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக்கொள். உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை தெளிவாகும். அதை விட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு செவி கொடுக்காதே. அதை முதலில் மாற்றிக்கொள். மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே. நண்பனானாலும் உறவுகள் ஆனாலும் சரி, அவரவர் விதி, அவரவர் வேலைகளை பார்த்துக் கொள்வார்கள். தேவையில்லாமல் எதற்காக முன்வருகிறாய்? பிறகு நீதான் வருத்தப்படுவாய். போதும், பார்த்து பார்த்து நீ செய்தது உதவியது எல்லாம் போதும் தங்கமே. அப்பா, நீங்களா இப்படி சொல்கின்றீர்கள் என்று யோசிக்கின்றாயா? உனக்கே பல கஷ்டங்கள், தீர்க்க முடியாத சுமைகள். இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவிக் கொண்டிருக்கின்றாய். எவரும் உன்னை கொண்டாடப் போவதில்லை. நீ மாற்றா நலனுக்காக புதிய வழியை தேடிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது. தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்கள், கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உச்சரி. நான் சொல்வதை கேள். உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விலக்கி கடன் தொல்லை, உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன். அதற்கான நேரங்கள் தொலைவில் இல்லை. நான் இருக்கின்றேன் தங்கமே, கலங்காதே. உன் அப்பா என்றும் உனக்கு துணையிருப்பேன். நீ கைவிடப்பட்டு பாழடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே. உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே இந்த சாகி உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு. நீ பிரகாசம் அடைவதும் உறுதி, மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி. பாழடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் உயர்த்துவேன். என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நிச்சயம் நான் நியாயத்தை செய்வேன். அவர்கள் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பேன். நீ நினைத்ததை நடத்தி கொடுப்பேன். யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே. உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது தங்கமே. உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகின்றேன். உனக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்துள்ளது. எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை மனதார நினைத்துக்கொள். அதி தீவிரமான நம்பிக்கை என் மேல் வை. முனைப்புடன் பிரார்த்தனை செய்து வா. அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நல்லதை நிச்சயம் நடத்தி தருவேன். கடந்த கால நினைவுகள், எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் கொள். எல்லாம் சரியாகிவிடும். உனக்கு எதிராக திட்டம் தீட்டுகின்றார்கள் என்று நினைக்காதே. அனைத்தையும் உடைத்தெறிய நான் உதவியாக இருப்பேன். என் உதவி என்றும் உனக்கு கிடைக்கும் தங்கமே. நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என் பூஜையை செய்து கொண்டிரு. அனைத்தும் உனக்கு நல்லதாய் அமையும். நீ தேடியதெல்லாம் உனக்கே திகட்டும் அளவிற்கு உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நிம்மதியாக இரு. கடவுளின் அருள் என்பது காப்பீடு போன்றது. அது உனக்கு தேவையான நேரத்தில் எந்த வரம்பும் இல்லாமல் உதவும். அடுத்த நிமிடம் கூட நமக்கு நிச்சயம் இல்லை. இதில் திமிர், வெறுப்பு, கோபம், ஆணவம் போன்ற அழுக்கை சுமந்து சாகாதே. அன்பை மட்டும் கொடு. நேசிக்க செய். எவ்வளவு வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து செய். ஆனால் அது யாருக்காக என்பதில் கவனமாக இரு. நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் இருந்தால், தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். தொடக்கமும் முடிவும் உன்னிடம் இல்லை. அது உன்னை படைத்தவனிடமே உள்ளது. சூழ்நிலை எதுவாயினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே. பிறரால் நீ தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாலும் உனது துணிவையும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே. நீ எழும் நேரம் அதுதான், மறந்து விடாதே. கணவருக்காக
மனைவி என்னிடம் வந்து கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். மனைவிக்காக கணவர் என்னிடம் வந்து என் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். ஆனால் நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது உங்களுக்குள் எந்த மகிழ்ச்சியும் இருப்பதில்லை. அது ஏன் குழந்தையே? கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த நீ கணவருக்கு பிடித்த விஷயங்களை பிடித்தவாறு செய். மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டியவர்கள் மனைவிக்கு பிடித்த விஷயத்தை பிடித்தவாறு செய்யுங்கள். உங்கள் இருவருக்குள்ளும் அன்பு இருக்கின்றது. ஆனால் அகங்காரமோ அந்த அன்பை வெளிக்காட்ட விடாமல் தடுக்கின்றது. அடுத்த முறை ஒன்றாக வாருங்கள், மனம் ஒன்றி வாருங்கள். சாயப்பா, வாழ்க்கை இவ்வளவு சிக்கலா என்று உடனே மலைத்து போகாதே. உண்மைகள் புரிய ஆரம்பித்தவுடன் சிக்கல்கள் உன் கண்களில் சிக்காது, அகன்றிவிடும். எனவே இந்த வாழ்வை புரிந்து கொள்ள அனுபவம் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதை உன் வாழ்க்கை மூலமே உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. வேறு முறையில் சொன்னால், இதையெல்லாம் புரிந்து கொள்ள வாழ்ந்தே ஆக வேண்டும். உன் வாழ்வில் 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. ஒன்று, எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாகப் போகின்றது. 2வது, உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினை ஒன்று தீரப்போகின்றது. இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால், உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பாய். மனம் அமைதி அடைவதை நீ உணர்வாய். இந்த 2 நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகின்றாய். நல்லது உனக்கு நிச்சயம் நடக்கும் குழந்தையே. நான் இருக்க வீணாக குழம்பாதே. உன்னை தாங்க நான் இருக்கின்றேன். அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே. உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்வேன் என்று நான் உறுதி செய்கின்றேன். இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன். நீ இழந்ததை விட அதிகமாக என்னிடமிருந்து பெறப்போகின்றா. நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும். நீ என் பிள்ளை. உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன். காலம் கடந்துவிட்டதே என்று கவலைப்படாதே. சரியான நேரம் வந்துவிட்டது. எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன். நீ எதை நோக்கி காத்துக் கொண்டிருந்தாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும். வாழ்க்கையில் போராடி போராடி தோற்றுவிட்டோம் என்று எண்ணாதே. உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ முன்னேறி உன் குறிக்கோளை அடைவா. நீ உன் முயற்சியை கைவிடாதே. உனக்கு பக்கபலமாய் நான் இருப்பேன் எப்போதும். உன் அழுகையும் உன் வலியையும் நான் அறிவேன் தங்கமே. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய். கலங்காதே. சத்தியத்திற்கும் உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவா. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு தங்கமே. உன் எதிர்காலத்தை அழிக்கும் முக்கியமான 5 எண்ணங்களை சொல்கின்றேன் கேள். உன் வாழ்க்கையை மற்றவர் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பது, உன்னை நீயே தாழ்த்திக் கொள்வது, நான் ராசி இல்லாதவன், என் வாழ்க்கை மாறவே மாறாது, எல்லாம் என் விதி என்று நினைப்பது, எந்த லட்சியமும் இல்லாமல் வாழ்வது, தோல்வி பிரச்சனைகளை கண்டு முயற்சி எடுக்காமல் முடங்கி போயிருப்பது, இவை அனைத்தும் உன் எதிர்காலத்தை அழித்துவிடும் குழந்தையே. இந்த எண்ணங்களை இன்றோடு முற்றிலும் தவிர்த்துவிடு. மிகப்பெரிய உதவி உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. உன் கையில் ஒன்று கிடைக்கும். நீ விரும்பிய ஒன்றை இந்த சாகி தர நினைத்து விட்டால், குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும். பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும். கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல, உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம். உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம். உன் அன்பு ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம். நீ உன் பிரார்த்தனை வேண்டி நீண்ட காலமாக காத்துக் கொண்டிருக்கின்றாய். உன் மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்வமே. உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதனை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன். என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் தருவேன். அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே தரும். என் தங்கமே, ஏன் சோகமாக இருக்கின்றா? உன் கடமையை செய்ததா உன் உடல் சோர்வாக உள்ளது. ஆனால் உன் உள்ளம் ஏன் சோர்வாக இருக்க வேண்டும்?
நீ இன்று உன் வேலைகளை ரசித்து சிறப்பாக செய்தாய். அதற்காக நான் உன்னை பாராட்டுகின்றேன். உன் கடமையை சிறப்பாக செய்கின்றாய். உற்சாகமாக இரு. இதைவிட நீ மேலும் சிறப்பாக செயல்படுவாய். அதற்கு உன் சாயப்பாவின் துணை உனக்கென்றும் உண்டு தங்கமே. வேகமாக உயர்வதல்ல பெரியது, எப்போதுமே உயர்ந்தபடி இருப்பதுதான் பெரியது குழந்தையே. உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்துவிடும். நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும். சங்கடம் கொள்ளாதே. இந்த சாகி உனக்கு துணையாக இருக்கின்றேன். ஒரே பிறவியிலே ஞானம் அடைந்தவர்கள் என்று யாருமே கிடையாது. இறை மனம் வைத்தால் வேண்டுமானால் அப்படி அமையலாம். பல பிறவிகள் எடுத்து பல அனுபவங்கள் நுகர்ந்து பல்வேறு கர்மாக்களை கழித்த பிறகுத்தான் ஞானம் என்பது சித்திக்கும். உண்மையான ஞானத்தை அடைந்து விட்டால் ஒரு மனிதன் யாருடனும் பேச மாட்டான். அவன் பேசுவதற்கும் கேட்பதற்கும் எதுவுமே இல்லை. பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் எதுவுமே இல்லை. அவனுக்கு தேவையும் இல்லை. அவன் தேவையும் யாருக்கும் இல்லை. இதுதான் ஞானத்தின் உச்சநிலையாகும். உன்னை கீழே விழ வைக்க 1000 உறவுகள் இருக்கலாம். ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த இந்த சாகி ஒருவர் மட்டுமே இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழிவாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாக பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது குழந்தையே. என்னை முழுமையாக நம்பு. உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமலையாக நான் மாற்றிடுவேன். கண்ணே, உனக்கு நான் இருக்கின்றேன். நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும். நல்லதே நடக்கும். உனது மனக்குதிரையின் கடிவாளம் என்னிடம் உள்ளது. நடப்பவை உனது நன்மைக்கே என எண்ணி கலங்காமல் இரு. என்றும் உன்னுடன் உனக்கு துணையாக நான் இருப்பேன். மகிழ்ச்சிக்குள் உன் கண் இமையை நீ மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு அளிக்கப் போகின்றேன். நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. கடன் பட்டவன் நெஞ்சம் போல் கலங்கி நிற்காதே. பட முடியாத கஷ்டம் வந்துவிட்டதே என்று பயப்படாதே. இன்னும் 3 வாரங்களில் என் அருளால் இந்நிலை மாறும். கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். கூடிய விரைவில் உனக்கு நல்ல செய்தி கொடுக்கப் போகின்றேன். அதனால் எந்த கவலையையும் நினைத்து கண்ணீர் வடிக்காமல் அப்பா இருக்கின்றேன் என்று தைரியமாக இரு தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.